கரூர் துயரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. தாவேக தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சிபிஐ விசாரணையை ரத்து செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு கோரிக்கை விடுத்திருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைப்பில் இருக்கிறார். ராஜீவ், தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்து பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. பதில் மனுவில் என்ன விஷயங்கள் தமிழக அரசு தரப்பிலிருந்து குறிப்பிடப்பட்டிருக்கு? முழுமையான விவரம். பிரியதர்ஷினி, அதாவது தாவைக்கு தொடர்பான இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு தற்போது அந்த பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக சிபிஐ விசாரணை ரத்து செய்துவிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த அந்த சிறப்பு புலனாய்வு குழு வசமே இந்த விசாரணையை ஒப்படைக்க வேண்டும். அதே போல இந்த சம்பவம் தொடர்பாக அமைக்கப்பட்ட அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையத்தின் விசாரணையை மீண்டும் தொடரும் வகையில அந்த தடை உத்தரவை நீக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு தற்போது தன்னுடைய பதில் மனுவில் தெரிவித்திருக்கின்றது. மட்டுமல்லாமல் தமிழ்நாடு காவல்துறையின் விசாரணை சரியான திசையில் தான் சென்று கொண்டு இருக்கின்ற வகையில அந்த பாரபட்சமின்றி இந்த விசாரணை என்பது நடத்தப்பட வந்திருந்தது. எனவே சென்னை உயர்நீதிமன்றம் தான் இந்த சிறப்பு விசாரணை குழுவை அமைத்தது. அதுவும் இந்த மூத்த IAS அதிகாரி தலைமையில் விசாரணை குழுவை அமைத்தது. மேலும் இந்த விசாரணை நீதிமன்றம் கண்காணிப்பதாகவும் தற்போது தனது பதில் மனுவில் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கின்றது. அதே வேளையில மாநில அரசானது தன்னுடைய சட்டப்பூர்வமான அதிகாரத்தின் அடிப்படையிலே இந்த ஒரு நபர் ஆணையத்தை விசாரணைக்காக அமைத்திருந்தது. அந்த ஆணைய விசாரணை குழு சுதந்திரமாகவும் அந்த விசாரணையை தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில தற்போது அதற்கு அந்த தடை விதிக்கும் விதமாக அந்த முந்தைய உத்தரவானது இருக்கின்றது. எனவே அந்த உத்தரவை நீக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு தற்போது அந்த பதில் மனுவில் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. மனுவில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு குறிப்பிட்டீங்க. எதனால எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? எதனால ஒரு நபர் ஆணையமே இந்த வழக்கு விசாரணையை தொடரணும் அப்படிங்கிற காரணங்களை பட்டியலிட்டிருக்காங்களா? கண்டிப்பாக பல்வேறு விஷயங்களும் இதில் பட்டியலிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த கரூர் தொடர்பான இந்த வழக்கில் சிபிஐக்கு இந்த மாற்றப்பட்டதோடு ஒரு நபர் ஆணையத்தினுடைய அந்த விசாரணை அந்த நடப்பது சிறப்பு விசாரணை குழு விசாரணையும் ரத்து செய்யப்பட்டது. எனவே நீதியை நிலைநாட்டும் வகையில இந்த நடுநிலையான ஒரு உத்தரவை நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் பிறப்பிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு இந்த பதில் மனுவில் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவேதான் இந்த வகையில சிபிஐ விசாரணை ரத்து செய்துவிட்டு தமிழ்நாடு காவல்துறை அந்த உடைய சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை மீண்டும் தொடர்வதற்கான அந்த அனுமதியை வழங்க வேண்டும் என, அதே போல ஒரு நபர் ஆணையத்தினுடைய அந்த விசாரணையை தொடர்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என தனது பதில் மனுவில் தமிழ்நாடு அரசு சார்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜீவ்.